அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 79. சேரர்களும் சோழர்களும் பரம்புக்கு முன்னால் தோத்து போய் போனதுக்கப்புறமா ஹிப்பாலஸ் குலசேகர பாண்டியனை சந்திச்சான். குலசேகர பாண்டியனோட திட்டங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெளிவானதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனான். அவன் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இங்கேருந்து கிளம்பி இந்த ஹிப்பாலஸ் எங்கே போனான் அப்படின்னா, முதல்ல இவன் வஞ்சிக்கு போனான். ஹிப்பாலஸ் கூட வந்த கால்பா ஹிப்பாலஸ் வஞ்சிக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவன் புகாருக்கு போயிட்டான் சோழனை பார்க்குறதுக்கு. இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, குலசேகர பாண்டியன் என்ன மாதிரி திட்டம் போட்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறத ஹிப்பாலஸ் சேரன்கிட்டையும் கால்பா சோழன்கிட்டையும் விரிவாக பேசினாங்க. இந்த ரெண்டு பேருமே பரம்பில் தோற்று போனதுனால அப்படி ஏற்கனவே அவமானப்பட்டு கூனி குறுகி போய் கிடக்குறாங்க. இந்த செங்கன சோழன் கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு உயிர் பொழைச்சதே பெரும்பாடு. வலது காலை இழுத்து இழுத்து கையில் ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற நிலமையில் இருக்கான். ஆனால் அப்படி இருந்தும் கூட பரம்பை அழித்து ஒழிக்கிற வாய்ப்பு ஒரு பாண்டியன் மூலமாக கிடைக்குது அப்படின்னா அதுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெகுண்டு எழுந்துட்டான். அவங்க அப்பா சோழவேளன் தான் சொன்னார், கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அவன் விடலை. சோழப்படையோட அத்தனை ஆற்றலையும் நான் கொண்டு குவிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு அறிவிச்சிட்டான். ஆனால் உதயஞ்சேரல் இந்த அளவுக்கு சட்டுன்னு முடிவு எடுக்கலை. மலைப்பகுதியில் இவ்வளவு திறமை மிகுந்த ஏற்பாடை நம்ம பண்ணியுமே நம்மளால் வெற்றி அடைய முடியல. ஆனால் இந்த பாண்டியனால் சமவெளி போரில் பாரியை வீழ்த்த முடியுமா யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஹிப்பாலஸு பொறுமையாக ஏகப்பட்ட விளக்கங்களை கொடுத்தான். சேரனும் சோழனும் என்ன காரணத்துக்காக பரம்புக்கு மேலே படையெடுத்தாங்களோ அந்தந்த செல்வங்களை அவங்களே எடுத்துக்கிறட்டும், எங்களுக்கு செல்வம் வேண்டாம். என்னோட தேவை பரம்போட வீழ்ச்சி மட்டும்தான் அப்படின்னு குலசேகர பாண்டியன் தெளிவாக சொல்லிட்டாரு அப்படிங்கிறத எடுத்து சொன்னான். அதாவது இவன் சேரன் சோழன் இவங்க வேறு வேறு விஷயங்களுக்காக படையெடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். முக்கியமாக சோழன் அந்த புதையலுக்காகத்தான் வந்தான், பாழிநகர் செல்வத்துக்காக. ஆனால் பாண்டியனுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாதுல்ல. அவங்களோட அந்த ஒரு துறைமுகமே அழிஞ்சது. இது பாண்டியனுக்கு மான பிரச்சனை, செல்வத்துக்காக இல்லை. இந்த தேவாங்கு, கொல்லிக்காட்டு விதை, பாழிநகர் மணிக்கற்கள், இது எல்லாத்துக்கு மேலேயும் அத்தனைக்கு மேலேயும் கண்ணு இருந்த ஒரே ஆள் ஹிப்பாலஸ் தான். வணிகன் இல்லையா? அதனால் அவனுக்கு பாண்டியனுக்கு மான பிரச்சனையாக இருந்தால் இருக்கட்டும், யாருக்கு என்ன வேணாலும் ஆகட்டும், நம்மளுக்கு இந்த வணிகம் தான் முக்கியம். அப்போ அந்த பாண்டியனோட போர் திட்டத்தோட மிச்ச ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டோம் அப்படின்னா வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா? அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். சேரனும் சோழனும் இப்போ பாரிக்கிட்ட தோல்வியை தழுவி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப திரும்ப இப்போ போருக்கு போனாங்கன்னா எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற தீவிரம் அவங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, தன்னோட தலைமையில் நடக்கிற ஒரு போரில் சேரனும் சோழனும் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா பாண்டியனை பேரரசு அப்படின்னு சேரன் சோழன் ரெண்டு பேரும் முழுசாக ஏற்றுக்கிட்டதுக்கான அர்த்தம் இல்லையா இது? அப்போ ஒரு போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க ரெண்டு பேரும் சேர்றதன் மூலமாக ஒரு மறைமுகமான உயர்வை கொடுத்துட்றாங்க பாண்டிய தேசத்துக்கு. இதை நினச்சி மகிழ்ந்துக்கிட்டாரு குலசேகர பாண்டியன். அதனால தான் ஹிப்பாலஸை இப்படி தூண்டி விட்டார். சேரனும் சோழனும் என் கூட சேர்ந்தா ரொம்ப பெருசாக இருக்கும், செல்வத்தையெல்லாம் அவங்க வச்சுக்கிறட்டும், எனக்கு மானந்தான் பெருசு, பாரியோட தோல்வி தான் பெருசு, இப்படியெல்லாம் கிளப்பி விட்டதே குலசேகர பாண்டியன் தான். இது வரைக்கும் இவங்களோட சரித்திரத்தில் இந்த சேர சோழ பாண்டியர் 3 பேரும் ஒன்றா ஒரு முடிவெடுத்து ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டதே கிடையாது. இந்த 3 பேருக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே ஒரு பகை எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த எரியிற பகை அப்படிங்கிற நெருப்பை இந்த 3 பேருமே அழிச்சுக்கிட்டது இல்லை, அழிக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அவங்க பண்ணதும் இல்லை. இந்த சின்ன சின்ன அரசுகள் இருக்குல்ல, சிற்றரசு, சிறுகுடி, இவங்களையெல்லாம் வீழ்த்துறதுல இப்போ வரைக்குமே இந்த 3 அரசு பேரரசுகள் சேர சோழ பாண்டியர்களோட இவங்களுக்கு இடையில ஒரு மோதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சில தலைமுறையாக தான் இந்த யவன வணிகத்தில் 3 பேரரசுக்கும் பயங்கர செல்வ செழிப்பு எல்லாமே கிடச்சிருக்கு.
ஒரு அரசோட வலிமையை வந்து அவங்க எந்த நிலப்பரப்பை ஆட்சி பண்ணுறாங்க, எவ்வளவு பெரிய இடத்துக்கு சொந்தமாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தீர்மானிக்காது. அதில் இருக்கிற செல்வங்கள் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து முத்துகள் கொழிக்கிற கடல் வளம், மிளகுல ஆரம்பித்து எத்தனையோ வாசனை பொருட்கள், மருத்துவ பொருட்கள், இதெல்லாம் விளைஞ்சு கிடக்கிற மலை வளம், இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பேரரசுகள் வந்து அதை தனக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு முயற்சி தான் இப்போ நடக்கிற போருமேவும். இந்த 3 பேரரசுகளுமே ஒன்றா சேர்ந்து போர் புரிகிறதுக்கான திட்டத்துக்கு வந்து இசைவு கொடுக்குறாங்கன்னா இந்த போராட்டத்தில் அதுவும் ஒரு பகுதி தான். ஏன்னா இத்தனை காலமாக இந்த ஒரே ஒரு வளத்துக்காக இந்த 3 பேரும் தனித்தனியாக போராட்டாங்க. இப்போ அதே நோக்கத்துக்காக 3 பேரும் இணைஞ்சு போரிட போகிறாங்க. இந்த போர் வெளிப்படையாக எதிரியை நோக்குனது, ஆனால் ஆழத்தில் கூட இருக்கிறவங்களோட இழப்பை கண்டு மகிழக்கூடியது. சரி, இங்கே பரம்பு மலையில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். பாரி வேட்டுவன் பாறைக்கு வந்தது வரைக்கும் பார்த்தோம்ல. வேட்டுவன் பாறைக்கு வந்ததுலேருந்து போர் சூழலை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தாக்குதலுக்கு எல்லா வகையிலையும் நம்ம ஆயத்தமாகணும் அப்படின்னு தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க கூட இருந்தவங்க. நம்ம இறங்கி போய் தாக்க போகிறது கிடையாது. எதிரி மலையை ஏறி வந்தான் அப்படின்னா நம்ம தாக்குறதுக்கு புதுசாக எதுவும் தேவையில்லை. அப்புறம் ஏன் எல்லாரும் பதட்டமாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் பாரி. பொதுவாக பாரி வந்து ஏதாவது பேசுகிறப்ப பாரியோட கருத்தை வந்து மறுத்து பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிதே கிடையாது. தேக்கன் மட்டும்தான் ரொம்ப எளிதில் பண்ணுவார். பாரி ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து சொல்கிறது அல்லது மறுத்து பேசுகிறது எல்லாமே. முடியன் எப்படி பேசுவார்னா தயங்கி தயங்கி பேசுவார். ஆனால் அவர் என்ன சொல்ல வராரோ அதை உறுதியாக பேசுவார். வேட்டூர் பழையன் வந்து பாரி என்ன சொன்னாலுமே வந்து மறுப்பாக தான் பேச ஆரம்பிப்பார். ஆனால் என்ன மறுப்பாக பேசுகிறாரே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா பாரி மேலே இருக்கிற வாஞ்சையில் எப்போ அவரை திசை மாறணும் அப்படின்னு அவருக்கே தெரியாத அளவுக்கு கடைசியில் வந்து பாரி சொன்னது தான் சரின்னு உடன்பட்டு பேசிக்கிட்டு இருப்பார். இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விதிவிலக்கு யார் அப்படின்னா வாரிக்கையன் மட்டும்தான். வாரிக்கையன் கூட பேசுகிறப்ப பாரிக்கிட்ட என்ன மாறுபாடு இருக்குது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா பாரியோட அப்பாவே வாரிக்கையனோட சொல் கேட்டு வளர்ந்தவர் தான். வாரிக்கையன் இன்னமும் எவ்வியூரில் தான் இருக்கார். இந்த போர்க்களத்தை பற்றி இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல வாரிக்கையன் இல்லை. இங்கே மழை காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னோம்ல. ஒரு வழியாக மழை காலமாக ஆரம்பிச்சிருச்சு. பாண்டியர் படையில் வந்து மாறுதல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குலசேகர பாண்டியன் வந்ததுமே ஆணையை பிறப்பிச்சுட்டு போனார்ல, அவங்களோட பாடி விட்டு கூடாரங்களை வந்து தென் திசை நோக்கி இடம் மாற்ற ஆரம்பித்தாங்க. ஆயிரக்கணக்கான பொருள்களோட இடப்பெயர்வு நடக்குது. எத்தனையோ யானைகளை வச்சு வேலை செய்கிறாங்க. இவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பரம்பு மலைக்கு மேலே இருந்து இந்த பரம்பு வீரர்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு முன்னால் வந்து நல்லா வெள்ளடி குன்றுலேருந்து நெடுங்குன்று வரைக்கும் கூட ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த படை இப்போ முழுசாக நெடுங்குன்றுலேருந்து தெற்கு பக்கமாக இடம் மாறிக்கிட்டு இருக்கப்போ எவ்வளோ வேலை இருக்குன்னு பாருங்க. வேட்டுவன் பாறை அப்படிங்கிறது பரம்போட ரொம்ப முக்கியமான இடம். அப்போ அதுக்கு பக்கத்தில் கூடாரம் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க தள்ளி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பரம்பு வீரர்களுக்கு பார்க்குறப்பவே புரிஞ்சது. இப்போ பாரி மட்டும் இல்லை, ஆதினியுமே அவளோட தோழிகளோட வேட்டுவன் பாறைக்கு வந்துட்டா. ஏன்னா மயிலா வந்து கருவுற்று இருந்ததுனால அவளுக்கு வந்து கனிகளை கொடுத்து உபசரிக்கிறதுக்காக பாரி ஆதினியை வர சொல்லி இருந்தான். சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தான் பாரி. அடமழை முடிஞ்ச ஒரு நாள் பரம்போட வீரன் ஒருத்தன் பாரி இருந்த குடிலுக்கு வந்தான். அவன் சொன்ன செய்தி கேட்டு எல்லாருமே ஒரு குன்று மேலே ஏறி நின்று பார்த்துக்கிறாங்க. என்ன தெரியுது? தெற்கு பக்கம் இருந்து ஒரு பெரிய படை அணி அணியாக வந்துக்கிட்டு இருக்கு. படையில் முன்னணி வீரன் ஏந்தி இருந்த பதாகையில் தெரிஞ்சு போச்சு சேரனோட படை. அடுத்த 10வது நாள் வடக்கு பக்கம் இருந்து ஒரு படை வருது. வேற யாரும் இல்லை, புலிக்கொடி ஏந்தின பதாகை. இது வரைக்கும் காரமலையோட அடிவாரத்தில் இருந்த 3 குன்றுகள் மேலே இருந்து பரம்பு வீரர்கள் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 6 குன்றுக்கு மேலே இருந்து கண்காணிப்பு பண்ண வேண்டியதாகி போயிடுச்சு. ஏன்னா வந்து குவியிற படை வீரர்களோட எண்ணிக்கை வந்து எல்லையில்லாத விரிவில் போய்கிட்டு இருக்கு.
மூவேந்தர்களும் படையை ஒரே முனையில் வந்து குவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உறுதிப்பட்டதுக்கு அப்புறமும் பரம்போட எல்லா திசைகள்லேருந்து வீரர்கள் வந்து கீழ்த்திசைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாரிக்கையனும் கூழையனும் சில நாள் இடைவெளியில் வேட்டுவன்பாறைக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்போது மதுரையிலிருந்து ஏற்கனவே எல்லாருமே வந்துட்டாங்கல்ல. அங்கே இருக்கிற கருவூல பொறுப்பாளர் வெள்ளிக்கொண்டாரை தவிர மதுரை அரண்மனையோட நிர்வாக பொறுப்பில் இருந்த அத்தனை பேரும் இப்போ வெங்கல் நாட்டுக்கு வந்துட்டாங்க. குட்டநாட்டு அமைச்சன் நாகரையன் வந்துட்டான். ஆயிமலையில் வந்து நடந்துச்சுல அந்த தாக்குதல், அதில் வந்து குடநாட்டு தளபதி எக்கல்மாடன் தலைமையில் வந்த படை மட்டும்தான் முழுசாக அழிஞ்சது. இந்த குட்டநாட்டு தளபதி துடும்பன் தலைமையில் இருக்கிற படை வந்து பரம்புக்குள்ளே நுழையாமல் அப்படியே போயிடுச்சு. இதுக்கு பின்னால் வந்து உதயஞ்சேரலோட துரோகமும் அடங்கி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டான் இந்த குடநாட்டு அரசன் குடவர்க்கோ. அதாவது குடநாடு குட்டநாட்டோட அரசன் தான் உதயஞ்சேரல், குடநாட்டோட வேந்தன் வந்து குடவர்க்கோ. ரொம்ப காலமாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துக்கிறாது. ஆனாலும் இந்த சேரன் நடத்தின போரில் வந்து குடநாடு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தாங்க. அப்படி வந்துமே வந்து இந்த குடநாட்டு தளபதி எக்கல்மாடன் தலைமையில் இருக்கிற படை மட்டும் அழிஞ்சு இந்த குட்டநாட்டு படை இருக்கு இல்லையா, அது துடும்பன் தலைமையிலான படை, அது வந்து எந்த சேதமும் இல்லாமல் இருந்ததுனால அந்த குடவர்கோவுக்கு வந்து இஷ்டம் இல்லை இன்னொரு போரில் பங்கெடுக்கிறதுக்கு. அதனால் குட்டநாட்டு படை மட்டும்தான் இப்போ போர்க்களத்துக்கு வந்துச்சு. சேர நாட்டோட அமைச்சராக நாகரையனே இருந்தான். இந்த பக்கம் சோழ நாட்டோட அமைச்சன் வளவன்காரி வந்து சேர்ந்தான். பாண்டிய பேரரசோட தலைமை அமைச்சர் முசுகுந்தர் இவங்க எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு வழி நடத்திக்கிட்டு இருந்தார். அமைச்சர்கள் எல்லாரும் சந்திச்சதுக்கு அப்புறம்தான் எவ்வளவு படை வரப்போகுது, அதோட தன்மை என்ன, எண்ணிக்கை என்ன, இது எல்லாமே முழுமையாக தெரிஞ்சது. இந்த படைகளுக்கு தேவையான ஆயுதங்கள், செப்பனிடுறதுக்கு புதுதாக உருவாக்குறதுக்கு எவ்வளவு தேவை, என்னென்ன ஏற்பாடு பண்ணணும், உணவு, பண்டகச்சாலை, மருத்துவர்கள், சிகிச்சைக்கு எங்கே சிகிச்சை கொடுக்கலாம், குதிரைக்கு யானைக்கு கட்டுத்தறி எங்கே இருக்கும், போர்க்களத்தில் தேர் எத்தனை வேணும், அதுக்கு பராமரிப்பு பண்ணுறவங்க எத்தனை வேணும், மற்ற கருவிகள், அப்புறம் போர் விலங்குகளுக்கான கூலங்கள், இது எல்லாமே இந்த அமைச்சர்கள் வந்து கணக்கிடுறாங்க. சேர சோழ பாண்டியர்கள் வந்து கணக்கெடுப்பில் இருக்க இங்கே பரம்போட தரப்பில் ஆயத்தங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு வழியாக பாரி வந்து ஒப்புதல் வழங்க சிறுபாழை நகரில் ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்த அத்தனை பேருமே கீழ்த்திசைக்கு வந்துட்டாங்க. மூவேந்தர்களோட போர் பாசறை எங்கே இருந்துச்சு அப்படின்னா வேட்டுவன்பாறையிலேருந்து இப்போ பலகாத தூரத்தில் வந்து அவங்க தள்ளி போயிட்டாங்கல்ல, அதனால் இவங்களோட இருப்பிடத்தையும் மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வேந்தர்களோட படைக்கல கொட்டில்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஏன்னா 3 அரசர்களுமே வரப்போகிறாங்க இல்லையா, 3 படை. மதுரையிலிருந்து இந்த தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வர்றப்பவே அவர் கூட அரண்மனையோட தலைமை கணியன், நம்மளுக்கு ஏற்கனவே ரொம்ப நல்லா பரிச்சயமான அந்துவனும் வந்திருந்தான். இந்த மூலப்படை பாசறை அமைக்க போகிற அந்த நிலப்பகுதிக்கு வந்து 3 நாட்டு அமைச்சர்கள், இந்த அந்துவனோட மாணாக்கர்கள் கொஞ்சம் பேர் எல்லாருமே போனாங்க. அவங்க போகிறப்ப மையர்கிழர் வந்து வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். பூசகர்களோட குழு ஒன்று இருந்துச்சு. முசுகுந்தர் அந்த பெரிய நிலப்பரப்பை குதிரையில் இருந்துக்கிட்டே பார்க்குறாரு. காரமலையோட அடிவாரத்தில் ஒரு சின்ன ஒரு மேடு, அந்த மேடு பார்க்க எப்படி இருக்குன்னா கொஞ்சமாக திமில் முறுக்கி இருக்கிற ஒரு பெரும் மேடு. அந்த மேட்டோட நடு பகுதியில் இறங்கி நின்னாங்க. மழை தண்ணியை எவ்வளவு குடிச்சா கூட நெகிழ்ந்து கொடுக்காத இறுக்கத்தோடு இருக்குது மண். இவங்க வந்து சில நேரத்தில் வந்து என்ன பண்ணாங்க, சிறிது நேரத்தில் பாண்டிய பேரரசோட ஒரு சிறப்புமிக்க முது யானை, வயசான யானை, தாழம்பு நிற தந்தம், நல்ல வட்டமாக அகன்ற நடுவில் குளிஞ்ச கும்பங்கள், நீண்டு நெளிகிற அழகான வாளும், நான் பூட்டிய வில்ல மாதிரி இருக்கிற முதுகெலும்பு இருக்கிற அந்த யானை. அந்த யானையோட பேர் என்ன தெரியுமா? பவளவந்திகை. இது வந்து சேர்ந்துச்சு. கூட வந்து மதுரையோட யானை கட்டுத்தறி பொறுப்பாளர், நம்மளுக்கு தெரிஞ்ச அல்லங்கீரன், கோட்டை தளபதி யார், சாகலைவன், எல்லாரும் வந்துட்டாங்க. வண்ணத்தட்டில் வச்சிருக்கிற பூக்களையும் கனிகளையும் கொண்டு அந்த இடத்துல ஒரு சின்ன வழிபாடு ஒன்று நடத்தினார் பூசகர். அதுக்கப்புறம் அந்துவன் வந்து கை அசைச்சு உத்தரவிட்டான்.
அது வரைக்கும் கீழே இருந்த பாகன் யானைக்கு மேலே ஏறி உக்காந்தான். பவளவந்திகை நடக்க ஆரம்பிச்சது. பாகன் தன்னோட கால்களால் பவளவந்திகையோட காதுகளோட பின்புறத்தை தொட்டு விடாமல் மடக்கி வச்சுக்கிட்டான். எந்த திசைக்கு போகணும் அப்படிங்கிற குறிப்பு எதுவுமே அந்த பாகனோட கால்கள் சொல்லலை. அதனால யானை அதோட விருப்பத்துக்கு நடக்குது. அந்த பெரும் மேடு முழுக்க குறுக்கும் நெடுக்கும் அந்த பவளவந்திகை நடந்து மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கு சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அந்துவன் மாணவர்களை அழைச்சிக்கிட்டு யானையோட காலடிகளை பார்த்துக்கிட்டே உள்ளே போனான். யானையோட காலடி எப்படி இருக்குன்னா, ஒரு ஆமையோட ஓடு மாதிரி இருக்கும். வெளி வட்டம் மட்டும் இல்லை, உள்ளேயும் ஆமையோட ஓட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ இருக்கிற மாதிரி இந்த விண்மீன்களோட வடிவம் கொண்ட கோடுகள் இருக்குமா. யானையோட பாதத்தில் இருக்கிற ரேகை அது, வேற ஒன்றும் இல்லை. யானையோட 4 கால்லையும் 4 வித ரேகைகள் இருக்கும். பவளவந்திகையோட காலடிகள் அந்த பெரிய மேடு முழுக்க இவ பதிஞ்சு கிடக்கும்ல, அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே அந்துவனும் அவனோட மாணாக்கர்களும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. காலடியோட அச்சில் அசையாமல் பதிவு கொண்ட அந்த விண்மீன்களோட வடிவு எந்த திசை நோக்கி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கணிச்சுக்கிட்டே ஒவ்வொரு தடத்தையும் உத்து பார்க்குறாங்க. மழை பெஞ்சு ஈரம் காயாமல் இருந்ததுனால காலடி தடத்தில் உட்கோடுகள் நல்ல மண்புழுக்கள் மாதிரி நெளிஞ்சு போய் கிடக்குது. மாணாக்கர்கள் தேர்வு செஞ்ச காலடிகளை அந்துவன் போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனாலும் காலடியோட உள் வடிவங்களை உத்து பார்த்து ஒன்னோட ஒன்றை ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அந்துவன். இறுதியாக 3 காலடிகளை தேர்வு செஞ்சான். பெரிய மேட்டோட உச்சி பகுதியில் அமைஞ்ச காலடி தடத்தில் பாண்டிய பேருவந்தனுக்காக பாசறை கூடாரம் அமைக்கிறதுக்கு இடம் குறிச்சிட்டாங்க. அதிலிருந்து ரொம்ப தள்ளி தெற்கு பக்கம் காலடி தடத்தில் சேரவேந்தன், வடகிழக்கு பகுதியில் சோழனுக்கு அவங்களோட பாசறைக்கான இடம் குறிக்கிறதுக்கு இத்தனை வேலை நடக்குது. 3 பேரரசுகளும் தங்க அவங்கள சுற்றி பல்லாயிரம் வீரர்கள் அந்த இடத்துல எப்படியும் மொச்சு கிடக்க போகிறாங்க. இப்போ தேர்வு செஞ்ச இந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க, மூஞ்சல். பேர் வச்சது முசுகுந்தர். மூலப்படை நிலை கொள்ள போகிற படைக்கலை கொட்டில் மூஞ்சல் அப்படியே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பேரரசர்களோட பாசறை கூடாரம்ல அப்போ ரொம்ப பெருசாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், உட்பாதுகாப்பு அரண் கொண்டதாக இருக்கும். இவங்களை சுற்றி இளவரசர்களுக்கும் முக்கியமான சிற்றரசர்களும் தங்குறதுக்கான கூடாரங்களையும் கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இந்த மூவேந்தர்களோட படைகள் எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வைக்கப்பட்டிருக்க, அதிலிருந்து ரொம்ப தள்ளி ஒரு பெரிய மேட்டுக்கு மேலே விரிவு கொண்ட கூடாரங்கள் எத்தனையோ அமைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த குன்றுக்கு மேலே இருந்து பரம்பு வீரர்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எதிரி படைகள் குவிக்கப்பட்டிருக்கிற இடத்த நோக்கி அதுக்கு நேர் எதிர் திசையில் இவங்களுக்கான இடத்த தேர்வு பண்ணார் தேக்கன். காரமலையோட சரிவில் நாகக்கரடுன்னு ஒரு இடம் இருக்குது. கொஞ்சம் காத தொலைவுக்கு நீண்டு கிடக்கிற கரட்டு மேடு. உயரம் வேட்டுவன் பாறை அளவுக்கு தான் இருக்கும். பரம்போட வீரர்கள் இருக்கிறதுக்கான ஏற்ற இடம் இது அப்படின்னு தேக்கன் முடிவு பண்ணார். இதுக்கு கொஞ்சம் மேலே காரமலையில் ஒரு 20 பணமயிர ஒசரத்தில் எரளிமேடுன்னு ஒன்று இருக்குது. அந்த மேட்டில் நிறைய குகை பாறைகள் இருக்கும். இந்த ஆயுதங்களை வைக்கிறதுக்கு, மருத்துவ பயன்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஏற்ற இடமா இருக்கும் அப்படின்னு அதை கருதினாலுமே அந்த இடத்த தேர்வு பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டினார் தேக்கன். ஆனால் வாரிக்கையன் அந்த இடத்த துணிஞ்சு தேர்வு செய்ய சொன்னார். காரணம் அந்த குகைகளோட தன்மை. வேர் கொடிய மாதிரி ஒன்றோட ஒன்று இணைச்சிட்டு போகிற எண்ணற்ற குகைகளை கொண்ட இடம் அது. ரொம்ப நல்லா பழக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் அதுக்குள்ளே போய் வெளியில் வர முடியும். போகிறப்ப வீரர்கள் வேக வேகமாக திரும்புகிற தன்மையாக தங்குற இடங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடம் அந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிச்சார் தேக்கன். ஆனால் வாரிக்கையன் இல்லை இதுதான் போருக்கு பொருத்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இரளிமேட்டுக்கு இடது பக்கம் இருந்த சமதளமான பகுதிகளில் மலைச்சரிவுகள் இதில் எல்லாத்துலேயுமே குடில்கள் அமைக்கிற பணிகள் ஆரம்பிச்சிருச்சு. பரம்பு வீரர்கள் எல்லா திசைகள்லேருந்து இரளிமேட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம்தான் நம்ம முகாமிட்டிருக்கிற இடம் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து எதிரிகள் நம்மளை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மையூர் கிழாரோட ஆட்கள் எதிரிகளுக்கு நல்லா உதவி செய்வாங்க.
அதனால் பரம்பு வீரர்கள் வந்து இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் வந்து சேர்றதை வந்து எதிரிகளால் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டாரு வாரிக்கையன். இரவு அடிக்கடி மழை வேற பெய்யுது இல்லையா, அதனால் சுளுந்து கம்பை வெட்டி பந்தம் ஏற்றுங்க அப்படின்னாரு. ஏன்னா அந்த சுளுந்து கம்பை நல்லா கூராக வெட்டி பந்தத்தை ஏற்றினா அணையவே அணையாது, கீழே ஓட்டு மண்ணள்ளி கொட்டினாத்தே அணையும், மழை துளிக்கெல்லாம் என்னன்னு கேட்டுரும். இந்த சமதளத்திலிருந்து பார்த்தா குகையோட தன்மையை வந்து எளிதில் மதிப்பிடவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் எத்தனையோ வீரர்கள் தங்கலாம். இந்த குகைகளோட தன்மை, நீர் கசிவு இருக்கிற குகை, நல்ல காற்றோட்டம் இருக்கிற குகை, மாட்டு மந்தைகளையே அடைக்கக்கூடிய அளவுக்கு பரப்பு இருக்கிற பெரிய குகை, இப்படியெல்லாம் வகை வகையாக பிரித்து வீரர்களுக்கு வந்து விளக்குனார் வாரிக்கையன். ஒவ்வொரு குகைக்கும் போய் உரிய இடங்களில் வந்து விளக்குகளை வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி குறியீடு எல்லாமே வச்சுக்கிட்டே இருந்தார். பரம்பு வீரர்கள் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சிறுபாழியில் இருந்த தொழிற்கூடங்கள் எல்லாத்தையுமே இரளிமேட்டுக்கு மாற்றிட்டாங்க. பெரும்பான்மையான குகைகள் வந்து ஆயுத கூடங்களுக்காக மட்டும் இல்லாமல் உலைக்களங்களுக்காகவும் ஒதுக்குனாங்க. நல்ல பெரிசா நிலவமைப்பு காற்றோட்டம் இருக்கிற குகைகள் வந்து உலைக்களங்களாச்சு. அது மட்டும் இல்லை, வெளிப்புறத்துலேயுமே உலைக்களங்கள் நிறையாவே அமைச்சாங்க. அப்புறம் குதிரைகளுக்கான கட்டுத்தறி வந்து இரளிமேட்டோட தென்புற சரிவில். இந்த குகைகளுக்கும் கட்டுத்தறிகளுக்கும் இடையில உணவு கூடங்கள், மருத்துவ கூடங்களை எங்கே வைக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த போரில் மருத்துவர்களோட பணி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது, அதனால் முரியநாசானை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாரு பழையன். பரம்பில் வந்து மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் போரில் என்ன நடக்கும், என்ன மாதிரி மருந்துகள் தேவைப்படும் அப்படின்னா பொதுவாக காயங்களும் முறிவுகளும் தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மருந்து கொடுக்கறதுல ரொம்ப வல்லவர் வந்து முரியநாசான். பச்சைமலையில் வடதிசையில் ஓடுற மறையாரோட கரையில் இருக்கார். ரொம்ப வயசாயாச்சு, தளர்ந்து போயாச்சு. அவரை இவ்வளவு தூரம் வரவழைக்கணுமா அப்படின்னு தயங்குறாரு தேக்கன். ஆனால் வாரிக்கையன் வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டாரு. சிவிகையில் உட்கார வச்சு அந்த முரியனை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செய்தி அனுப்புகிறாங்க. முரியன் வந்து முதல்ல யோசிச்சார் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு நிபந்தனை கொடுத்துட்டாரு. என்னோட சிவிகையை தூக்கிட்டு வர்றதுக்கு 2 பேர் தான் அனுப்பணும், அந்த 2 பேரும் என்னைய கொண்டு வந்து இங்கே சேர்க்குற வரைக்கும் எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாதுன்னாரு. தேக்கனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. 10லேருந்து 12 நாள் பயண தொலைவு, எப்படி சாப்பாடு இல்லாமல் கிடப்பாங்க, அதுவும் 2 பேரும் மட்டும் சிவிகையை தூக்கிக்கிட்டு. ஆனால் வாரிக்கையன் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, மலைப்பாதையில் சாப்பாடு எதுவுமே இல்லாமல் சிவிகையை தூக்கிட்டு வர்ற வீரர்கள் வந்து 2 அல்லது 3 நாட்கள் வந்து வர முடியும். அதுக்கு பிறகு அவங்க ஓடி வந்தாங்க அப்படின்னா மயக்கம் போட்டுருவாங்க. அவங்கள அப்படியே குணப்படுத்தி சிவிகையை தூக்க வைக்கணும் அப்படின்னா அது அவரோட வேலை தான், மருத்துவர் தானே அவர், நம்ம எதுக்கு அதை பற்றி சிந்திக்கணும், பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் தேக்கன் வந்து வலிமை மிகுந்த போர் வீரர்கள் 2 பேரை தேர்வு பண்ண. ஆனால் வாரிக்கையன் வந்து அவ்வளவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோற்றத்தில் எளிமையாக இருக்கிற ஒரு 2 பேரை மட்டும் அனுப்பி வச்சிட்டாரு. முரியநாசான் வந்து இப்படி வினோதமாக இப்படி சொல்லி அனுப்பியிருக்காரு, 2 பேர் தான் சிவிகையை தூக்கணும், அவங்க எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி வாரிக்கையனும் வந்து ஒரு எளிமையாக இருக்கிற 2 பேரை, ரொம்ப ஆஜானுபாகவான ஆளுகளை கூட இல்லாமல் இப்படி அனுப்பி வச்சுருக்காரு. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா, 12 நாளில் அவங்க வந்து சேருவாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல, 8வது நாள் காலையிலே வந்துட்டாங்க. இதுதான் நடக்கும்னு வாரிக்கையனுக்கும் தெரியும், அவருக்கு வியப்பே இல்லை. ஆனால் மற்ற எல்லாரும் வியப்பு. எதுவுமே சாப்பிடல, 12 நாள் வர்றதுக்கு 8 நாளில் வந்துட்டாங்க, முழு வேகத்தோடு வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ தான் மருத்துவர்கள்கிட்ட இருந்து ஒரு உண்மை வந்துச்சு. முரியநாசான் செஞ்சு வச்சிருக்கிற திங்கள் மூலிகைன்னு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டா பல நாளுக்கு பசி எடுக்காது, ஆற்றலும் குறையாது அப்படின்னாங்க. ஒரு மருத்துவனோட வருகை மருத்துவத்தினால அறியப்படணுமா, முரியநாசானோட வருகை அப்படி தான் அறியப்பட்டுச்சு. பரம்போட அனைத்து வகை மருத்துவர்களும் இதுக்கு முன்னாலேயே இரளிமேட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து மருத்துவ பேராசான் முரியனுக்கு கீழே நம்ம எப்போ வேலை செய்வோம் அப்படின்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தவங்க. போர் அப்படிங்கிறது எதிரிகள் 2 பேருக்கு இடையில நடக்கிறது மட்டும் கிடையாது, வீரர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில நடக்கிறதும் கூட. எதிரிகளுக்கு வந்து மருத்துவனால் குணப்படுத்த முடியாத காயங்களை உருவாக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு வீரனுமே நினப்பான். எதிரிகள் எவ்வளவு காயத்தை உருவாக்கினாலும் சரி, குணப்படுத்தி மறுபடியும் இந்த வீரனை வாழ் ஏந்த வைப்ப அப்படின்னு
ஒவ்வொரு மருத்துவனும் மூலிகை சாரை பிழிகிறான். மருத்துவனோட சிகிச்சைக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் ஒரு வீரன் ரொம்ப துணிச்சலாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துணிச்சலை தீர்மானிக்கிறதே அவங்கவங்க படையோட மருத்துவன் மேலே இருக்கிற நம்பிக்கை தானா. ஒவ்வொரு நாளும் போர் முடிகிற கணத்தில் தான் போரை அறிஞ்சிக்கிற வேலை ஆரம்பிக்குது. அன்று இரவு போர் வீரர்கள் தன்னை சுற்றி என்னெல்லாம் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் மறுநாள் அவங்களோட மன உறுதி இருக்கும். மரணம் எய்தியவர்களோட மரணத்துக்கு மேலே அச்சம் ஊட்டுறது கிடையாது. ஆனால் உடல் சிதைக்கப்பட்டு மருத்துவர்களால் எதுவுமே செய்ய முடியாமல் எங்கே பார்த்தாலும் கதறிய ஓசையோட இழுவிட்டு கிடக்குறாங்கல்ல, அந்த சத்தம் போர் வீரனை நிலகுலைய வச்சிரும். ஒருத்தன் இறந்துட்டா தகனம் பண்ணிட்டு கூட அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒருத்தனை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அப்படியே போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அவன் அழுதுகிட்டே இருப்பான் இரவெல்லாம். அதனால தான் எப்போவுமே போர்க்களத்தில் தாக்குண்டவங்களை மருத்துவ சாலையை நோக்கி தூக்கிட்டு வர்ற வேலையை வீரர்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பேரரசுகள் விதி பண்ணி வச்சுருக்கோம். அதை செய்கிறதுக்கே தனிப்படை வச்சுருக்கோம். போரோட விதியை கூட வீரனோட வாழும் மருத்துவனோட பச்சிலையும் தான் இணைஞ்சு தீர்மானிக்குது. பரம்பு வீரர்கள் இணையற்ற நம்பிக்கையோட வாழை ஏந்தவும் நாணை இழுக்கவும் எதிரிப்படையை செதைச்சு முன்னேறவும் முக்கிய காரணம் அங்கே இருக்கிற மருத்துவர்கள். அதுவும் முரியநாசானே களம் வந்துட்டா பரம்பு வீரர்களுக்கு அப்படி ஒரு வேகம் வந்துடும். மரணத்தை மிதிச்சு நடக்க ஒவ்வொரு வீரனும் ஆசைப்பட்டான். முரியநாசான் இரளிமேட்டுக்கு அன்னைக்கு தான் அங்கே மூஞ்சலில் கூடாரங்களையெல்லாம் அமைச்சு முடித்தாங்க. மூஞ்சல் பகுதிக்கு மட்டும் தனித்துவமான பாதுகாப்பு, மூவேந்தர்களுக்கு 3 பெரிய கூடாரம், இந்த 3 பேரும் சந்தித்து உரையாடுறதுக்கு ஒரு மாளிகை வடிவில் ஒரு கூடாரம், வேந்தர்களுக்கான பணியாளர்கள், மருத்துவர்கள், உணவுச்சாலைகள், அதுக்கு 3 கூடாரம், போரில் பங்கெடுக்கிற அரச குடும்பத்தினர் தங்குறதுக்கு 5 கூடாரம், இந்த மாதிரி 12, ஆயுத பயிற்சிக்கான களம், இப்படி நல்ல விரிவான அமைப்போடு அந்த மூஞ்சல் நகரை தயார் பண்ணிட்டாங்க. மூஞ்சலோட பாதுகாப்புக்கு தனித்த அரண் இருந்துச்சு. பெரிய பெரிய மரத்தூண்களாலும் ஆயுதங்களாலையும் அமைக்கப்பட்ட அரண். அந்த அரணுக்கு வெளியில் தான் படைகள் பலகாத தொலைவுக்கு பரவி இருந்துச்சு. இரவில் கடுங்குளிர் இருந்தால் கூட பகற்பொழுதோட வெயில் இன்னும் சூடேறாமல் தான் இருந்துச்சு. மழை காலம். மூஞ்சலோட அந்த காவலர்கள் 4 முனையிலையும் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு மேடையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தென் திசையில் நின்றுக்கிட்டு இருந்த படை வீரர்கள்கிட்ட இருந்து உற்சாக பேரோசை வந்துச்சு. என்ன அப்படின்னா, கடல் மாதிரி பரவி கடந்த படை வீரர்களோட வாழ்த்தொழி முழங்க உதயஞ்சேரலோட தேர் வருது தென் திசையிலிருந்து மூஞ்சலை நோக்கி. தேருக்கு முன்னால் சேர நாட்டு தளபதி துடும்பன் வர்றான் குதிரையில். அவனுக்கு முன்னால் கவச வீரர்கள் அணிவகுத்து வர்றாங்க. நாணேற்றப்பட்ட வில்ல பதாகையில் தாங்கின வீரன் முதல்ல வர அவனை தொடர்ந்து அணியணியாக சேர வீரர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே 3 பேரரசர்களோட அமைச்சர்கள் முசுகுந்தர், நாகரையர், வளவன்காரி, இவங்க எல்லாரும் உதயஞ்சேரலை வரவேற்கிறதுக்காக மூஞ்சலோட வாசலில் போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. முசுகுந்தர் பாண்டிய முறைப்படி அவருக்கான வரவேற்பை கொடுத்தாரு. உதயஞ்சேரல் மூஞ்சலுக்குள்ள நுழைஞ்சான். அரசகுல முதுயானை பவளவந்திகை மாலை சூட்டி வணங்கி தன்னோட முதுகில் இருக்கிற அம்பாரியில் ஏற்றிக்கிடுச்சு. மூஞ்சலோட வீதியெங்கும் நிறைஞ்சு இருக்கிற பாதுகாப்பு வீரர்களோட வாழ்த்து சத்தத்தை கேட்டுக்கிட்டே தனக்கான பாசறை கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சான் உதயஞ்சேரல். நம்ம நினச்சதை விட இந்த உதயஞ்சேரல் இளமையாக இருக்காரே அப்படின்னு நினச்சாரு முசுகுந்தர். ஆனால் அவனோட தோள் மேலே ஒரு கருங்குரங்கு குட்டி ஏன் உக்காந்துருக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரியல. உதயஞ்சேரல் வந்த மறுநாள் இதே மாதிரி சோழன் வந்தான். சோழ பேரரசருக்கான வாழ்த்து ஒலிகளில் படைக்கலை கொட்டிலே குலுங்குச்சு. புலிக்கொடி ஏந்தின பதாகையை யானை மேலே தாங்கி பிடிச்சி ஒரு வீரன் முன்னால் வர அவனுக்கு பின்னால் பேரரசரோட தேர் வந்துச்சு. தேருக்குள்ளே அப்பாவும் பையனும் இருந்தாங்க. செங்கன சோழனோட கால் முறிஞ்சிருச்சுல, அதனால் அவனால் நின்று போரிட முடியாது. மற்ற 2 பேரரசர்களும் போரில் நேரடியாக ஈடுபடுறப்ப சோழ பேரரசர் ஈடுபடலைன்னா நல்லா இருக்காது, அவமானமாயிரும். அதனால் மகனோட சார்பில் நான் போரில் பங்கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சோழவேளன் வந்துட்டார். அன்னைக்கு மாலை வீரமுண்டா வாத்தியம் இடி மாதிரி முழங்க ஆரம்பிக்க
பேரிகையோட ஓசை எல்லையில்லாத அதிர்வை கொடுக்க, போர்க்களத்துக்கான கருவிகள் இசைக்க, யானைகள் வரிசையாக அணிவகுத்து வருது. அந்த யானைகளோட மணிச்சத்தம் இந்த பேரிகையெல்லாம் விஞ்சிருமா அம்பிட்டியான. வீரர்கள் விண்ண பிளக்கிற மாதிரி முழக்கமிட்டாங்க. வெடிப்புற்ற தந்தம், நல்லா விளைஞ்ச நகம், முதுகில் நல்லா சங்கு வடிவ புள்ளி இருக்கிற பாண்டிய நாட்டு பட்டத்து யானை மேலே உக்காந்து மூஞ்சலுக்குள்ள நுழைஞ்சாரு குலசேகர பாண்டியன். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.